தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 20/4/2015 திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:19 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு சிறுத்தொண்ட நாயனார் குருபூஜை என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். 63 நாயன்மார்கள் வரிசையிலே இவரும் ஒருவர். பிள்ளைக்கறி சமைத்து உண்டு இறைவன் வாழ வேண்டும் என்று கேட்டார். பிள்ளைக்கறி சமைத்து இறைவன் தர வேண்டும் என்று கேட்டதற்காக ஒரு நடந்த திருவிளையாடல் இவரது வாழ்க்கையிலே நடைபெற்றது. எனவே வாழ்க்கையிலே பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள், பிள்ளையால் தொல்லை ஏற்படுபவர்களெல்லாம் இன்றைக்கு சிறுத்தொண்ட நாயனார் குருபூஜையிலே கலந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் வாரிசுகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்கும். வாழ்க்கையிலே நாம் புண்ணியம் நிறைய செய்ய வேண்டுமாம். பாவங்கள் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். விரைவிலே சித்ரா பௌர்ணமி வர இருக்கின்றது. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு எல்லோருமே சித்திரகுப்தனை போய் வழிபாடு செய்வார்கள். காரணம், அவர்தான் பாவ புண்ணியத்தை பயந்து வைப்பவர். யமதர்மருடைய ராஜ்யத்திலே அங்கே இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் தான் நம்முடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் ஏட்டிலே எழுதி வைப்பார். அதிலே நாம் அதிகமாக பாவம் செய்திருந்தால் நரகத்துக்கு போகும் வாய்ப்பு உண்டாகிவிடும். அதிகமாக புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போகும் வாய்ப்பு உண்டாகும். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதாங்கிறத ஒரு முனிவர் என்ன பண்ணார், அவருடைய சீடன்கிட்ட சொன்னார், வீதியில் ஒரு பிரேதம் போகுது, அந்த பிரேதத்தை பின்தொடர்ந்து போய் பார்த்துட்டு வா, அந்த போகிற பிரேதத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாரு, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா இல்லை நரகத்துக்கு போகிறாரான்னு கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த சிஷ்யன் பின்னாடி போனார். பொதுவாக பிரேதத்தை பற்றி ஒரு பாடல் வரும். பிரேதத்தில் 4 பேர் தூக்கி போவாங்க, அவங்களுக்கு 8 கால் இருக்கும். அந்த பிரேதத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த மனிதருக்கோ 2 கால் இருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். அந்த 10 கால் மனிதருக்கோ பயணம் வெகு தூரம்னு ஒரு பாடல் உண்டு. அப்படி அந்த 10 கால் மனிதர் போய்கொண்டிருக்கிறார். சுடுகாட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிற பொழுது இவர் போகிறவர் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா அப்படிங்கிறத நீ போய் கண்காணித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடனை அனுப்பி வச்சார் ஒரு குரு. அவர் போயிட்டு வந்தார். சிஷியன் சுடுகாடை வர போயிட்டு திரும்பி வந்துட்டு சொன்னார், அந்த போகிறவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்க அப்படின்னார். பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே பதட்டமாக போச்சு. எப்படி சொல்கிறீங்க, சொர்க்கத்துக்குன்னு எப்படி நீ சொல்கிறீங்க அவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது அந்த பிரேதத்துக்கு பின்னால் போன அவருடைய உறவினர்கள் நண்பர்களெல்லாம், ஆகா எப்படிப்பட்ட நல்லவர், இப்படி இறந்து போயிட்டார், எவ்வளோ பேருக்கு நன்மைகள் செஞ்சுருக்காரு, ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் புண்ணியம் செஞ்சவர், அங்கே கோயில் கட்டினார், இங்கே இதுக்கு கொடுத்து உதவினார், ஏழைகளுக்கு அன்னதானம் போட்டார் அப்படின்னு அத்தனை பேரும் அவரை பாராட்டி கொண்டு சென்றார்கள். அப்படி அவர் செய்த புண்ணியத்தை பறைசாற்றி கொண்டு செல்கிற பொழுது அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படின்னு நான் நிச்சயித்தேன்னு சொன்னார். உண்மைதான். வாழ்க்கையில் பாவம் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த காலத்தில் புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், பாவம் செய்தால் நரகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஒரு வயதான ஒரு அம்மா வாழ்க்கையில் எந்த புண்ணியமும் செய்யலை, பாவமே செய்யும். பாவத்தை அது பாயசம் மாதிரி நினச்சி செய்யுமா. அதே சமயம் குற்றம் செய்வதெல்லாம் குலோப் ஜாமுன் மாதிரி செய்யுமா. சண்டைனா அதுக்கு ஜாங்கிரி மாதிரி இருக்குமா. இப்படி கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொன்னார். அந்த அம்மா இறந்த பின்னாலே யமகிங்கர்கள் வந்து அந்த வயதான அம்மாவை தூக்கி கொண்டு மேலே சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போனாங்க. போய் அவள் எதுவுமே புண்ணியம் செய்யலைன்னு நரகலோகத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. போட்டோன்னே அந்த அம்மா சொன்னிச்சு, நான் வாழ்க்கையில் புண்ணியமே செய்யலைன்னு சொல்லாதீங்க, ஒரே ஒரு நாள் புண்ணியம் செஞ்சுருக்கேன், ஒரு கெட்டுப்போன வாழைப்பழம் ஒன்றை ஒரு ஏழைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே அந்த யமதூதர்கள் சொன்னாங்க, சரி அப்போ அந்த பழத்தை நாங்கள் வர சொல்கிறோம், அந்த பழத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு பழத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் பிடிச்சிக்குவோம், பழத்தினுடைய கீழ்ப்பகுதியை நீங்கள் பிடிச்சிங்க, அப்படி பறந்து உங்களை நாங்கள் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுறோம்னு சொல்லி நரகத்துலேருந்து இந்த அம்மாவை வாழைப்பழத்தை பிடிச்சிக்கிட்டு வர சொல்லி அவங்க கொடுத்த பழம், அவங்க ஒரு ஏழைக்கு கொடுத்த அழுகிய கெட்டுப்போன பழம், அதை பிடித்து கொண்டு வர சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இந்த அம்மா நரகலோகத்திலிருந்து போகுது, வாழைப்பழத்தை கைப்பற்றி கொண்டு மேலே பறந்து போகுது. போகிற போது அந்த நரகலோகத்தில் இருந்த ஒரு 4-5 பேரும் இந்த அம்மாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு இவங்களோட சேர்ந்து நம்மளும் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லி போகிறாங்க. பாதி வழி போனோடனே அந்த அம்மா கீழே பார்க்குது, காலில் 4 பேர் தொங்கிக்கிட்டு வர்றாங்க. உடனே சொன்னிச்சு, நான் செய்த புண்ணியத்தில் நீங்கள் இல்லாமல் வர்றது அப்படின்னு சொல்லி காலை உதர்னுச்சு. அது பழம், கனிஞ்ச பழம், கெட்டுப்போன பழம், அதுவும் கீழே அப்படியே நரகத்தில் வந்து விழுந்துருச்சு. ஆகையினாலே
நாம் செய்கிறது நல்லது செய்யணும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால்தான் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாட்டுக்கு இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்க முடியும். சின்ன எடுத்துக்காட்டு எழுத்துக்களிலே கூட ங அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது. இங்கே நம்ம எழுதுகிற போது அது ங்காவுக்கு வரும். ஆனால் தமிழ் எழுத்துக்களிலே நாம் அதை உபயோகப்படுத்துகிறதே இல்லை. ஞானாங்கிற எழுத்தை எப்பொழுதாவது தான் உபயோகப்படுத்துவோம். கடிதம் எழுதுகிற பொழுது இங்கனம் அப்படின்னு சொல்லி கீழே அவங்க பேர் எழுதியிருப்பாங்க அந்த கடிதம் எழுதுகிறவர். ஆனால் தமிழ் எழுத்துக்கள் என்று மொத்தமாக வருகிற பொழுது ங ங நீ நீ நியூ நியூ என்று தன் இனமனத்தையும் அது வரவழைத்து கொள்ளுமாம். அதனாலே தான் ngப்போல் வளை என்று சொன்னார்கள். ஆகினாலே நம்முடைய இனத்தார், உற்றார், உறவினர், ஊருடன் பயக்கின் வேருடன் கெடுங்கிற அத்தனை பேரையும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். புண்ணியம் செய்வதற்கு நம்ம பெரிய அளவில் செலவெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமாக வீதியில் போகிறவங்களுக்கு வழி தெரியலை. சென்னையில் போகிறோம், இந்த வீதி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது சார்ட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சால் இந்த இடத்துல வீதி இருக்குதுன்னு சொன்னால் கூட மிகப்பெரிய புண்ணியம். முதியவர்களுக்கு ஏதாவது நம்ம தொண்டு செய்தால் மிகப்பெரிய புண்ணியம். நடந்து செல்ல முடியாதவர்கள், கடந்து செல்ல முடியாத முதியவர்களுக்கு நாம் கூட்டிக் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு புண்ணியம். ஏதாவது இயங்க முடியாதவர்களுக்கு நம்ம கை கொடுத்து உதவினால் அது ஒரு புண்ணியம். சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ஊருணியில் மீன்கள் நிறைய தெரியுது, அந்த மீன்களுக்கு பொறி போட்டால் கூட அன்னதானம் செய்த புண்ணியம். இப்படி நாளும் ஒரு புண்ணியத்தை நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அலைகடலை தாண்டி வரும் செய்தி ஆச்சரியப்பட வைக்கும். ராசியிலேயே சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். சந்திர மங்கள யோகம் செயல்படுவதனாலே குடும்பத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். பிள்ளைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குழந்தைகளின் கல்யாண கனவுகள் மட்டுமல்ல, வேலைக்காக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள் இந்த நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார். எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் சூரியன் இருப்பதால் அரசு வழி தொல்லைகள் ஒரு சிலருக்கு மாலை நேரத்தில் வந்து சேரலாம். வாங்கிய வீட்டை விற்க நேரிடுகிறது என்று கூட கவலைப்படுவீர்கள். சொத்துக்களை விற்றாலும் கூட மீண்டும் வாங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சங்கடங்கள் தீர சடங்குகளில் நம்பிக்கை வைக்க வேண்டிய நாள் இந்த நாள். சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிப்பீர்கள். இன்றைக்கு நட்சத்திரம் பரணி என்பதால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பொதுவாகவே திங்கட்கிழமை என்றாலே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்களெல்லாம் வந்து சேரும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். எனவே பெண்வழி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். 6 சனி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். எதிரிகளின் தொல்லை குறையும். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும். கடகராசினியர்களே, உச்சகுருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் இன்று திடீர் பயணத்தால் திகைப்படையும் நாள். திடீரென அன்பு நண்பர்கள் வந்து இங்கு அழைத்துச் செல்கிறோம், நீங்கள் வர வேண்டும், இந்த காரியத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப் போகின்றார்கள். திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடலாம். வரன்கள் வந்து விட்டு போகிறதே என்ற கவலை இன்று மாறலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. குழந்தைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் கூட இன்று நிறைவேறலாம். 3ஆம் இடத்திலே ராகு முன்னேற்றத்திற்கு வித்திடும். வழக்குகளில் திடீர் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். பூமி யோகம் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தொழில் மாற்று சிந்தனை மேலோங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல்கள் உண்டு. சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரலாம். பாசம் மிக்கவர்களின் நேசம் கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனைகள் உருவாகலாம். கூட இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். அது மட்டுமல்ல,
நீங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் தொல்லை உண்டு. என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரம் வரை மனக்கசப்பு வருகிற செய்திகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலை உண்டு. எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலே ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவைகள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம். எதிரிகளின் பலம் குறையும். 2 சனி வக்கரம். கொடுத்த வாக்கை கடைசி நேரத்திலாவது காப்பாற்றி விடுவீர்கள். நண்பகலுக்கு மேல் நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு. 10 குரு இருப்பதால் பதவி மாற்றம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் இந்த நாள். நேசம் மிக்கவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள். 8 குரு இருக்கின்ற பொழுது எவருக்கும் பொறுப்பு சொல்லி ஒப்படைத்தால் மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடும். பணப்பொறுப்புகள் சொல்வதை கூட தவிர்ப்பது தான் நல்லது. என்ன இருந்தாலும் மந்தன் சனியால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கை நழுவி கூட செல்லலாம். மனக்கவலை அதிகரிக்கும். சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நட்சத்திரம் பரணி என்பதால் சிவாலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். திடீர் தனலாபம் தித்திக்கும் விதத்தில் அமையப் போகின்றது. கும்பராசி நேயர்களே, 8 ராகு, 2 கேது. சாமர்த்தியமாக பேசி சாதனையில் நிகழ்த்துகின்ற நாள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். வங்கி சேமிப்பு வரலாறு காணாத அளவு உயர்ந்து இப்பொழுது அது குறைந்து கொண்டே வந்துவிட்டது என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். அந்த சேமிப்பு கரைந்ததையெல்லாம் ஈடுகட்டும் விதத்தில் இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். விஐபிக்கள் வீடு தேடி வரும் வாய்ப்பும் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். பிற இனத்தாரால் பெருமை வந்து சேருகின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடப் போகிறீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தொலை தூரத்திலிருந்து வரும் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கலாம். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் மாற்று சிந்தனையும் தொழில் செய்பவர்களுக்கு மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் வக்கரச்சனையின் ஆதிக்கம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிப்பது தான் நல்லது. குருவின் பார்வை இருப்பதால் மாலை நேரம் குழப்பங்களிலிருந்து விடுபட இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.